3 கேர்ள்ஸும் வந்து வடிவேல் உலகத்துக்குள்ள போறாங்க. வடிவேல் உலகத்துல வந்து யார் ராஜா அப்படின்னு கேட்டா நேர்கோடு தான் ராஜா. அந்த ராஜா கிட்ட போய் இந்த 3 கேர்ள்ஸும் நாங்க 3 பேரும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஒரு அழகான வடிவத்தை உருவாக்கலாம்னு நினைக்கிறோம், நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜா சொல்றாங்க, அந்த நேர்கோட்டு ராஜா எப்பயுமே என்னது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவரு. நீங்க வந்து உருவத்தை ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஆனா நீங்க எப்படி உருவம் ஃபார்ம் பண்ணாலும் நான் 180 இருக்கிற மாதிரி நீங்களும் 180 தான் இருக்கணும், அந்த மாதிரி நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த 3 பேரும் சேர்ந்து அழகான ஒரு உருவமா ஃபார்ம் ஆயிடுவாங்களாம். அது என்ன 3 பக்கம் சேர்ந்தா என்ன கிடைக்கும் நமக்கு? முக்கோணம் கிடைக்கும். அந்த ராஜாவோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டதுனால அவங்க அசம பக்க முக்கோணமா இருந்தாலும் சமபக்க முக்கோணமா இருந்தாலும் இருசம பக்க முக்கோணமா இருந்தாலும் அவங்க 180 டிகிரியிலேயே ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்களாம். அதனாலதான் எப்பயுமே வந்து நம்ம முக்கோணம் வரைஞ்சோம்னா அந்த கோணங்களோட கூடுதல் எவ்வளவு? 180.